வணக்கம். படத்தோடு கதை. ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கான கதையை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. கேளுங்க. இந்த பாடலை பாடினவர் மதுரை மேலூர் சுரேஷ் கோடாங்கி. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஷார்ட்டில் பார்த்தேன், கேட்டேன். அது வீடியோவோடு சேர்த்து அவரை பார்க்குறதுல இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர் பாடினது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த படத்தில் இருக்கிற பெரியவர் மதுரை கள்ளழகர் கோவிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமியை ஒருத்தருக்கு மேலே சாமி இறக்குறாங்க. அவர் கூட மெயினாக இருந்தது முருகன் கோடாங்கின்னு ஒரு பெரியவர். அவரை பற்றி ஒரு வீடியோவும் ஒரு படமும் அடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த முருகன் கோடாங்கி பக்கத்தில் இந்த பெரியவர் இருந்தார். இவரோட அந்த மீசையும் அந்த பார்வையும் பின்னாடி அவர் ஒரு கொண்டை போட்டுக்கிறாரு. அதுக்கு மேலே அவர் பாடின வேகத்தில் சைடில் முடியெல்லாம் அப்படியே ஒரு காற்றுல பிசுறு மாதிரி பறந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அழகனாக இருந்தார். சரி, அப்படியே அவரை வரைஞ்சிக்கிட்டு ஒரு கதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சுரேஷ் கோடாங்கி இருக்காங்க இல்லையா, மேலூர் மதுரையை சுற்றி உள்ள கிராமங்களில் நிறைய பேர் இருக்காங்க போல். இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டே வர்றோம். யூடியூப்பில் தான் பார்க்குறோம், வீடியோவில் தான். நம்ம இன்னும் யாரையும் நேராக போய் சந்திக்கலை, பார்ப்போம். அப்படி அவர் சுரேஷ் கோடாங்கி ஒரு இடத்துல அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, பந்தயம் சொல்லுவாங்களா, எனக்கு சரியாக தெரியல. அப்படி ஒரு பங்காளிகள் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு சாமியான பந்தல் போட்டுட்டு கீழே வைக்கோல் பரப்பி அதுக்கு மேலே பழைய சாக்கை போட்டு சாக்கு மேலே உட்காந்து 2-3 கோடாங்கிகள், அதில் முக்கியமாக அந்த சுரேஷ் கோடாங்கி பாடுறாரு. அதில் முதல்ல ஒரு பெண் தெய்வத்துக்கான ஒரு அழைப்பு. அந்த பெண் தெய்வத்துக்கான அழைப்பு வரும்பொழுது ஒரு அம்மா மேலே அந்த பெண் தெய்வம் இறங்கிடுறாங்க. அந்த இறங்கி அவங்க ஆடிட்டு வரும்பொழுது இவங்க கோடாங்கி அவங்க தெய்வத்திட்ட அந்த சாமி இறங்கின அந்த உடம்பு மேலே இறங்கின அந்த தெய்வத்துக்கிட்ட கோடாங்கி கேள்வி கேட்குறாரு. உன் பேர் என்ன, உன் ஆயுதம் என்ன, நீ எப்படி இங்கே வந்த, உன்னோட பழைய கதை என்ன, பூர்வீக கதை என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஆண் ஒருத்தர் பின்னாடி சட்டை இல்லாமல் உட்காந்துருக்கிறவருக்கும் ஒரு சாமி இறங்கிடுது. அவர் சாமி இறங்கி ஏன்னு அவர் சவுண்டு விடவுமே கோடாங்கி அவர்கிட்ட, ஏன் பொறப்பா பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு. அவங்க 2 பேர் உடம்புல இருக்கிறதும் தெய்வந்தான். ஆனால் அந்த தெய்வங்ககிட்டே உரிமையாக பொறப்பா பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு முதல்ல அந்த அம்மாக்கிட்ட பேசிட்டு ஏதோ ஒரு இது சொல்கிறாங்க. அந்த சோவியில் ஏதோ ஒரு அடையாளம் வச்சு அதை எடுக்க சொல்கிறாங்க. மச்சம் எடுக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எடுக்கிறேன் அப்படின்னு எதுவுமே அதை எடுத்து காமிக்குது. ஆமாம் சாமி மச்சம் எடுத்துருச்சு, இது நம்ம சாமி தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஆண் உடலில் இறங்கின அந்த ஆண் தெய்வத்தையும் கூப்பிட்டு அந்த தெய்வத்தோட ஆயுதங்கள் என்ன, அந்த தெய்வத்தோட கதை என்ன, அதை எப்படி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாரு. மொத்தமே அன்னைக்கு அந்த வீடியோவில் நான் பார்த்த வீடியோ முடிஞ்சால் அந்த லிங்கை தேடி பிடிச்சி போட முடியுமான்னு முயற்சி பண்ணுறேன். அதில் ஒரு 4-5 பேருக்கு இறங்குனாங்களே. அதில் சின்ன பசங்களும் இருக்கிறாங்க. ஒரு 12-13 வயசு பசங்களும் அதில் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமா ஒவ்வொரு தெய்வம், மொத்தம் 4-5 தெய்வங்கள் அந்த ஒரு பங்காளி வம்சத்துக்கு, அந்த குலதெய்வம் கும்பிடக்கூடிய அந்த குலத்துக்கு 4-5 தெய்வங்களை இறக்கிடுறாரு. அது இறக்கிக்கிட்டு, அதாவது இதுதான் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அது குலதெய்வ வழிபாடை அந்த ஊர் பக்கமாக அவங்க கோடாங்கி வச்சு ஒவ்வொரு சாமியாக அழைச்சி அவங்க ஒவ்வொருத்தர் மேலே இறங்குது இல்லையா அந்த சாமி. அதில் அவர் சொல்கிறார், ஏப்பா நோட்டு யார் வச்சுருக்கீங்க, அதை எழுதிக்கிட்டீங்களா, யார் எந்த குதிரைக்கு எந்த சாமிங்க அப்படின்னு. அந்த குதிரை அப்படிங்கிறத அந்த சாமி இறங்கக்கூடிய அந்த நபரை சொல்கிறாங்க. அதை வாகனம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கேயாவது இது எங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படி இல்லை. எங்கேயாவது நேராக நடந்ததுன்னா போய் பார்க்கணுன்னு விருப்பம். பார்க்க முடியுமான்னு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா நேராக வீடியோ எடுத்து கூட நான் போடுறேன். எங்கள் ஊர் பக்கம் நான் பள்ளிக்கூட நாட்களில் முதல்ல பார்த்த ஒரு கோடாங்கி ஒரு ஐயா, நல்லா வயசானவர்.
வேஷ்டியை ஒரு முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு காவி வேஷ்டியோ மஞ்சள் வேஷ்டியோ ஞாபகம். பச்சை பெல்ட்டு கட்டியிருந்தாங்க. நல்லா கை நிறையா காப்பு, வெத்தலை போட்ட வாய், கொண்டை, ஒரு கோடாங்கி, சைடில் 2 பக்கமே ஒரு ஜோல்னா துணி பை இருந்தது. ஆனால் அவங்க தெருவில் மெதுவாக கோடாங்கி அடிச்சுட்டு சாமி பாட்டை பாடிட்டே போகிறாங்க. இடுப்பில் கொஞ்சம் வேப்பிலையும் இருந்தது. இப்போ யாராவதுக்கு சின்ன பிள்ளையில கொண்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. வேப்பிலையில் அவர் மந்திரிச்சு விடுறாரு. ஒரு விபூதி பையிலிருந்து விபூதி வச்சு விடுறாரு. கேட்குறதெல்லாம் இல்லை காணிக்க. கொடுக்குறது அரிசியோ பருப்போ பணமோ காசோ. அவர் பையில் எப்படி பையை நீட்டுற அவங்க கொடுக்கும்போது கொடுக்குறதுக்கு கொண்டு வரும்போதே அவர் பையை இப்படி விலக்கி காமிக்கிறாரு. அந்த பையில் அந்த காணிக்கையை போட்டுடுறாங்க. அதை அவர் காணிக்கை என்ன போடுறாங்க ஏது போடுறாங்கன்னு கண்டுக்கலை. அதை வாங்கிட்டு திரும்ப அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாரியம்மன் பாட்டுன்னு தான் ஞாபகம். நான் கேட்டு என்னோடய 13, 14வது வயசுகளில் கேட்டது. அதாவது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்த முதல் கோடாங்கி அவர் தான், நேரடியாக பார்த்த கோடாங்கி. அதுக்கப்புறமா எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம்னாலும் எங்கள் ஊர் பக்கமாக ரெகுலரான ஒரு கோடாங்கி சாமி யாருமே இல்லை. அது குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக இந்த கோடாங்கி சாமிகள் இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில பேர் அவங்க மேலேயே அருள் இறங்கி வாக்கு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. கோடாங்கி வச்சு அவங்க மேலே தெய்வம் இறங்கி வாக்கு சொல்லக்கூடிய கோடாங்கிகளும் இருக்கிறாங்க. இது மாதிரி சாமி முன்னொருத்தருக்கு மேலே சாமி இறங்கி சாமி பிடிச்சி கொடுத்து இதுதான் உன் சாமி, இப்படி தான் வழிபாட்டு முறைன்னு சொல்கிறாங்க. அந்த சாமி அந்த ஒவ்வொரு நபர்களுக்கு இறங்கும் பொழுது அந்த கோயிலுக்குன்னு ஒரு பூசாரி ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு தெய்வமும் அந்த உடம்புல இறங்கி எல்லாம் மச்சம் எடுத்ததுக்கப்புறம் எல்லா அடையாளங்களையும் சொன்னதுக்கப்புறமா சத்தியம் கேட்குறாங்க. அதாவது எப்போ கூப்பிட்டாலும் வருவியா, தலை மாட்டுக்கு கால் மாட்டுக்கும் அப்படின்னு அது இன்னமும் நிறையா சொல்கிறாங்க. அதை நான் இன்னும் முழுசுமாக கேட்கல. அப்படி சொல்லிவிட்டு எப்போ கூப்பிட்டாலும் வருவியான்னு சொல்லி அந்த கோடாங்கி கையிலையும் சத்தியம் வாங்குறாரு. அந்த சாமி தெய்வத்தை உடம்புல இறங்கின அந்த தெய்வத்தோட பக்கத்தில் இருக்கிற பூசாரி அவர்கிட்டையும் கையில் பிடிச்சி கொடுத்து அந்த சில சாமி ஓங்கி அடித்து சொல்லுது, கண்டிப்பாக வருவானப்பா, நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவானப்பா அப்படின்னு சொல்லிட்டு. குலதெய்வ வழிபாடு இருக்கிறவங்களுக்கு அதோட அருமைகள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது ரொம்ப அற்புதமான விஷயம். தெய்வம் நம்ம குலத்தில் அவங்கவுங்க குலத்தில் தோன்றின தெய்வம், பழங்காலம் தொட்டு தோன்றின தெய்வம், ஒரு தோழமையான தெய்வம். எப்போ வேணாலும் கூப்பிடலாம், எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த கோடாங்கி அடிக்கக்கூடிய அந்த சாமிகளோட பொறுப்பு அது ஒரு அற்புதமான கலையாக அவங்க நிகழ்த்தி காட்டுற விதம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்களும் தேடி பாருங்கள் நெட்டில் கோடாங்கி பாட்டு, கோடாங்கி அடித்து அருள் இருக்கிறது அப்படின்னு தேடினோம்னா நிறையா கிடைக்கிது. பாருங்கள். இப்போ இந்த மீசக்கார சாமி ஒரு பேரழகன வரைஞ்ச சந்தோஷத்தில் கொஞ்சம் அரைகுறையாக தான் வரைஞ்சிக்கிறேன். இன்னும் நம்ம டெப்த்தாக வரைகிறதுக்கான டைம் எடுக்க முடியல. இதுவே ரொம்ப ஷார்ட்டு வீடியோவாக ஸ்பீடாகவும் போட்டுட்டேன் இந்த போர்ட்ரேட்டை. இன்னும் வேறு அடுத்து ஏதாவது கோடாங்கி சம்மந்தமாக இல்லை விஷயங்களை ஏதாவது எடுத்துகிட்டு வரைஞ்சிட்டு, அல்லது தெய்வ விஷயங்களை ஏதாவது எடுத்து வரைஞ்சிட்டு, அது வரையும் பொழுது என்ன கதை சொல்கிறதுக்கு நமக்கு தோணும்போது அந்த கதையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லையும் உங்களுக்கு நான் போடுறேன். கோடாங்கி எவ்வளோ முக்கியம், குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது காலத்துக்கும் நம்ம மனசில் கொண்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வம் இல்லாதவங்க இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக தேடி வணங்குங்க. நன்றி.